திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலினீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கற் பொடி கூரை வெண்பல்தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதன்றா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் கடக்கையன் மங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். வரி வரியாக விளக்கம். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான். ஆண்டாள் தோழிகளை எழுப்பும்போது அவர்கள் வீட்டுத் தோட்டத்தில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து ஆம்பல் மலர்கள் வாயை மூடி நிற்கும் அழகிய காட்சியை சொல்கிறாள். இயற்கையின் அழகு, காலை நேரத்தின் புனிதம் பக்தர்களை எழுப்பும் சூழலை உருவாக்குகிறது. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். சிவந்த செங்கல் தூசியில் வெண்மையான பற்களுடன் தவம் செய்பவர்கள் சந்நியாசிகள் தங்கள் கோயிலில் சங்கம் ஊதுகின்றனர். இது பக்தர்களை எழுப்பும் புனித அழைப்பாகும். சங்கம் ஊதுவது இறைவனை நினைவூட்டும் சின்னமாகும். எங்களை முன்னன் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். ஆண்டாள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் தோழியை நோக்கி, நீ எங்களை விட முன்னதாக எழுப்புவதாக வாக்கு கொடுத்தாய், ஆனால் இப்போது நீயே தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சாடுகிறாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றாதவர்களை ஆண்டாள் கண்டிக்கிறாள். இது வாக்கு நிலைத்தன்மை பற்றிய பாடமாகும். பாசுரத்தின் சாரம்: வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். ஆண்டாள் தோழியின் அலட்சியத்தை சாடி பக்தர்களுக்கு ஒழுக்கம் கற்றுத்தருகிறாள். பக்தியின் ஒழுக்கம்: உடல், மனம், வாக்கு மூன்றையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். விரதம் என்பது வெறும் சடங்கல்ல, உள்ளார்ந்த தூய்மையும் ஒழுக்கமும் தான் உண்மையான பக்தி. இந்த பாசுரத்தின் முக்கிய கருத்துக்கள்: இயற்கையின் அழகு, சங்கம், தவம் அனைத்தும் பக்தியை எழுப்பும் சின்னங்கள். ஆண்டாள் தோழிகளை எழுப்பும்போது ஒழுக்கம், வாக்கு நிலைத்தன்மை, பக்தி ஆகியவற்றை வலியுறுத்துகிறாள். இந்த பாசுரம் உள்ளார்ந்த தூய்மையுடன் பக்தி வாழ்வை நடத்த வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப். ஸ்ரீயம் சம்ருத்திம்.